வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா நம்ம ஊரில் இல்லைங்க, மலேசியாவில். நம்ம ஊர் மாதிரி என்ன சொல்லணும், நம்மளோட பெட்டராகவே நல்லா கொண்டாடுவாங்க தைப்பூசத்தை. சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் நம்ம நிறையா மதங்கள் இணைந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி இருக்கும், சைனீஸு, மலேஸ், இந்தியன்ஸ் அப்படின்னு கலந்துருக்க ஒரு ஊர். இப்போ அங்கே ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஜலால் மஸ்ஜித் இந்தியா அப்படின்னு ஒரு பகுதி கோலாலம்பூரில். அந்த இடத்துல 135 வருஷம் பழமையான ஒரு பத்திரகாளி கோயில். அந்த கோயிலை வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் அமைப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேக்கல் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பு. கோயில் கட்டப்பட்டது 1894 பிரிட்டிஷ் டைமில், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே. அப்போ அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு, அதில் கட்டியிருக்காங்க. 2014 பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க, ஜேக்கல் அப்படின்ற கம்பெனி. அதில் வந்து இந்த பத்திரகாளி கோயிலும் அடங்குது. 16 வாக்கில் எங்களுக்கு நோட்டீஸ் தராங்க, இந்த மாதிரி கோயிலை ரீலொகேட் பண்ணோம் அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம இந்திய வம்சாவளியினர் அங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அது கடுமை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்லி தான் நாங்களே கூட வாங்கியிருப்போம், எங்களுக்கு ப்ரீவியஸாக நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த நாட்டு பிரதமர் அன்வர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலும் கிடையாது, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கோயில் கட்டுறது வேறு இடத்த தராங்க, அந்த கம்பெனியை தராங்க, அங்கே நீங்கள் மாற்றி கட்டிக்கோங்க, இங்கே மசூதி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக கட்டப்போகிற மசூதி அடிக்கல் நாட்டு விழாவும் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. பல மதங்கள் இருக்கிற நாட்டில் ஒரு பிரதமர் வந்து ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறது சரியே இருக்காது. அது காரணம் அவருக்கு மதத்து மேலே இருக்க ரொம்ப பற்றுன்னு மட்டும் நினைக்காது. அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம், அவ்வளோதான். இது நம்ம ஊருக்கும் பொருந்தும். இதை பற்றின உங்கள் கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.